நீர் செயல்படுவீர். கரம் என்னை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நம்ம சில காரியங்களுக்காக பல வருடங்களாக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வந்திருப்போம். ஆனால் அதற்கு நமக்கு இன்னுமே பதில் கிடைத்திருக்காது. இதற்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைத்திருக்கிறீங்களா? கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. ஆனால் நம்ம வேறு காரியங்களை நினைத்து கொண்டிருப்போம். கர்த்தருக்கு சித்தமானதை மாத்திரம் அவர் நம் வாழ்க்கையில் அனுமதிப்பார். அப்படி இல்லைன்னா அதை அவர் தடை செய்து போடுகிற தேவனாக இருக்கிறார். சில இடங்களில் நம்ம அவமானப்பட்ட நேரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட இடங்களில் உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்த செய்வார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால நம்ம விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கும்போது நமக்கு உடனே அற்புதங்கள் அதிசயங்களை அவர் செய்கிறார். இன்னைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற வசனமாவது, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இதை குறித்தும் கலங்காமல் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். நம்ம விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். அதனால அதை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அதே போல் மனிதர்களுடைய வார்த்தைகள் சில நேரங்களில் நம்மளை காயப்படுத்திடும். அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் காத்திருங்கள். நீங்கள் காத்திருக்க கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாய் பெருக செய்வார். தாழ்வில் இருந்த உங்களையும் என்னையும் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போவார். ஆமென்.